சக்தி, நீ சொன்ன மாதிரி பிளானை வாங்கிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? டேய், எனக்கு கொஞ்சம் உதறலா இருக்குடா. டேய், ஏன்டா பதற? எல்லாம் சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் சரி, மினிஸ்டர் வீட்டுக்கு எந்த ரூட்ல போறோம்? எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஜெனி, நீ என்ன பண்ற? அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் உன் மேல டவுட் வராத அளவுக்கு உன்னை நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. அருண், நீ என்ன பண்ற? இன்ஜினியரையும் அவர் குடும்பத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிற. சரி. விஜய், நீ மினிஸ்டர் வீட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சதா? போகும்போது செல்போன் எடுத்துட்டு போக மறந்துடாத. இன்னொன்னு, அங்க இருக்கிற யார் கல்லையுமே நீ படக்கூடாது. புரிஞ்சதா? பி கேர்ஃபுல். சரி, அப்ப எனக்கு என்னடா வேலை? பதறாத. நீ என்ன பண்ற? ஐடி ஆபீசர்ஸ் மாதிரி ஐடி கார்டு ரெடி பண்ணு. ஹலோ. மாப்பிள்ள, நான் விஜய் பேசுறேன்டா. சொல்லு. நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு மினிஸ்டர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்ப நாளைக்கு தான் நம்ம அரங்கேற்றமே ஆரம்பமாகும். பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகேடா. சார் நில்லுங்க சார். நீங்க பாட்டு நீட்டா போயிட்டு இருக்கீங்க. நான் நிக்கிறேன், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? யார் சார் நீங்க? We are from Income Tax Department. இந்த வீட்டை ரைட் பண்ண வந்திருக்கோம். இருக்கிற மினிஸ்டர்? இல்ல சார், சார் வெளியே போயிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். சரி, எல்லாரும் இப்படி வந்து நில்லுங்க. பி ஃபாஸ்ட். சார், நீங்க அந்த டோரையும் இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார், நீங்க டெலிபோன் வயரை கட் பண்ணுங்க. ஓகே சார். ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க கூட்டமா வேலை பார்க்காம? யாரு இவங்க? அம்மா, யாரோ ஆபீசர் வந்திருக்காங்கம்மா. சாரி மேம், இங்க யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. மேடம், எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் ஒரே ஃபோன் பண்ணிக்கிறேன். சாரி மேம். எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலும் மினிஸ்டரை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். சார், நீங்க என் கூட வாங்க. நீங்க சர்ச் பண்ணுங்க. ஏதோ இருக்குன்னா இங்க ஒன்னத்தையும் காணோம். என்னடா வழி இருக்க? வசந்த், பின்னாடியே வா. சக்தி, ரேக் பாரு, மூட்டை மூட்டையா இருக்கு. இதெல்லாம் பணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், மூட்டை மூட்டையா இருக்கு, இதை போய் பணம்ன்ற. இதெல்லாம் என்னடா? AD 30C 25C போட்டிருக்கு. இது கூட வட தெரியல. இதெல்லாம் அந்தந்த வருஷத்துக்கு அட்மிஷனுக்கு வாங்கின லஞ்ச பணம். ஓ காட், அத மினிஸ்டரே சொந்த வீட்டுல வைக்காம ஸ்டெப்னி வீட்டுல வச்சிருக்கானா? ஆமா, இப்பவே அவன் டிராயர்ல அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். மாட்டினா போலீஸ்ல லாடம் கட்டிட மாட்டாங்க. சக்தி, நம்ம சேர்ந்த வருஷத்துல எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் பார்க்கலாமா? அதுவும் கரெக்ட் தான். நாம சேர்ந்த வருஷத்துல அதிகமாவே கலெக்ட் ஆயிருக்கும். அத நாம அடிச்சிருவோம். டேய் சக்தி, இங்க பாரு, நம்ம சேர்ந்த வருஷத்துல 30 கோடிடா. இத நாம அடிச்சிருவோம். சரி வா. டேய், சீக்கிரம் தான். சரி போ. உங்க வீட்டுக்கார் பாத்தியாமா பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காருன்னு? நாங்க எடுத்தது கால்வாசி தான். இருங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியோட வந்து பணத்தை எடுத்துட்டு போறோம். வாங்க போலாம். ஐயோ, என்னது? கும்பிடாத, கும்பிடாத, கும்பிடாத. ஏய், வண்டி அப்படி தொலைண்டா பாருது.
மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு தொடக்கிறான். எங்கடே அவ எங்க அவ எங்கடி போய் இந்த வீட்டை திறந்து போட்டு என் காசெல்லாம் போச்சுடு என் படம் எல்லாம் போச்சுடு எல்லாம் போச்சுடு. நான் என்ன பண்ணுவேன் இது மட்டும் எதிர்கட்சிக்காரன்னு வச்சுக்க. அவன் வாயாலும் சிரிக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்க. போடி அடி போட்டோல போடு போடி போடு. எம்ம வந்தானோ எப்படி வந்தானுங்களோ போச்சு சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. என்ன பண்ணுவேன் என்ன சொல்ல. ஐயா எனக்கு தெரியும் ஐயா. என்ன தெரியும்? சாமிக்கு படுக்க வச்சிருந்த வாழை பழத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. ஐயோ எங்க போனாங்க சொல்லு சொல்ல. என்னங்க அவங்க வேற எந்த ரூம்குள்ளயும் போலங்க. சொல்லி வச்ச மாதிரி கிச்சனுக்கு மட்டும்தாங்க போனாங்க. எல்லாருக்கும் இருக்கிறதுல பெரிய மூட்டை 30 கோடி ரூபாய் பணம் பாருங்களா. அதையும் அடிச்சுட்டு போயிடாருங்களே. ஐயோ 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 என் பொண்டாட்டி கூட தெரியாம இந்த இடத்துல ரகசியம் வச்சிருந்தானே. அட பாருங்களா எப்படா கண்டுபிடிச்சீங்க? இத்தனை வருஷம் அரசியல் கூட நான் சம்பாதிக்கலடா. அட்மிஷன் சம்பாதிச்ச 30 கோடிடா. அட நாய்களா 30 கோடி போச்சு. ஐயோ ஐயோ உங்களை விட மாட்டேன். உங்க குடல உருவி மாலையா போடுறா. அப்பா விநாயகா விநாயகா உனக்கு தெரியும் நீ என்ன காப்பாத்துவ. ஏறுமே எடுத்துட்டு வாடா. இந்த வந்துட்டுங்க ஐயா. வை படி படி படி. விநாயகா 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 விநாயகா. இதுக்குள்ள ஒரு ரகசிய கேமரா வச்சிருக்கேன். எப்ப பாருங்க. இப்ப மாற்றுங்க பார். இவங்களா? இவங்க தானே வந்தாங்க. போச்சு போச்சு எல்லா பணமும் போச்சு. 30 கோடி போச்சு. எல்லாமே போச்சு. அட பரதேசிகளா ஏடா அப்படி பயமுறுத்துறீங்க? மொத்த பணமும் போச்சு. நொந்து போய் உட்காந்துருக்கேன். கும்புறான் சோத்து தடியானுங்க பரதேசி. ஐயோ 5 தடி பசங்க ஒரு பொட்டக்காய் தான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. சேர்த்து வச்சு எல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சேர்த்தாங்கிறீங்களா? மொத்தமா தூக்கி கொடுத்தாச்சுல்ல. என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். அந்த இழவு தானே உடனே நான் கூட்டம் ஏதாவது சொல்லி தொலையண்டா. சொல்லு மத்ததை பத்தி எனக்கு கவலை கிடையாது. 30 கோடி 30 கோடி 30 கோடி பணத்தை கொள்ளை அடிச்சு வச்சுட்டு போச்சேன்னு இருந்தாங்க. சரியா போச்சு. பாத்தியா பாத்தியா. ஐயோ நான் எனக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டேன். அவனுங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எப்படி? உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் தான் அண்டர் கிரவுண்ட் ரகசியம் தெரியாது. உங்க வீட்டை கட்டினானே என்ஜினியர். உங்க வீட்டை என்ஜினியர் தானே கட்டினா. அவனுக்கு இந்த ரகசியம் தெரியுமில்ல. அவரை தூக்கிட்டு வந்து 4 தட்டு தட்டினா அண்டர் கிரவுண்ட் விஷயத்தை யார்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு போறான். 5 பசங்களும் ஒரு பொண்ணும் திடீர்னு என் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன கட்டி போட்டுட்டு என் குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணி அந்த பிளானை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். எவ்வளவோ போராடி பார்த்தேன் சார், முடியல சார். சார் ஆனா ஒண்ணு சார், அந்த பசங்களை பார்த்தா ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. வேலை இல்லாத விரக்தியில தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது சார். அவங்கள மறுபடியும் பார்த்தா ஒரு நல்ல அடையாளம் காட்ட முடியுமா? ஆமா சார். அப்பா நீ மூடிட்டு போப்பா. ஐடியா கொடுத்தா பத்தி ஐடியா. போ பாடி மாலைங்க. சரி வரேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஆமா போலாம். எந்த காலேஜ் பசங்களோ எல்லா காலேஜ் பசங்களும் கொண்டு வந்து அவனை கொல்லாம விட மாட்டான்டா. அடச்சே என்ஜினியருக்கு குடும்பம் சின்னது. அவனை அழகா தூக்கிட்டு வந்து விசாரிச்சு அனுப்பிச்சாச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்க வைக்க சொல்றீங்களா? ஏங்க அப்படி அறிவுறுத்தனமா பேசுறீங்க? ஐயோ ஐயோ இவனும் என்ன கொல்றானே. எனக்கு என்னடா பண்ண சொல்ற? 30 கோடி. ஊர்ல இருக்கிற எல்லா காலேஜ் பிரின்சிபாலையும் தூக்கிட்டு வர சொல்லுங்க. அட சொல்லுங்க. நீ ஏன் சொல்லு. டேய் யாரங்க?